السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஷாவுடைய தொழுகைக்கு பின் இந்த இஸ்மை 111 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 7 நாட்களுக்குள் நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 111 தடவை அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு இஸ்ம் தான் அல் வஹாப், வாரி வழங்குபவன். அல் வஹாப், வாரி வழங்குபவன் என்ற இந்த இஸ்மை 111 தடவைகள் ஓத வேண்டும். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நாம் இந்த இஸ்மை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் அவன் நிறைவேற்றி வைக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இஸ்மாக இந்த இஸ்ம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 99 திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருநாமங்களை ஓதி நாம் அவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இந்த திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய அல் வஹாப், வாரி வழங்குபவன் என்ற இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம். இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 111 தடவைகள் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.